வணக்கம் ரீதி. மதுரையில் முதல்வர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிக்கு வந்தவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்ட சம்பவம் நிகழ்ச்சிக்கு வந்தவர்களிடையே வெறும் முகச்சுளிப்பை ஏற்படுத்தியுள்ளது ரீதி. மதுரையில் முதலமைச்சரின் காணொலி நிகழ்ச்சிக்கு வந்த 100க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு காவல்துறை அபராதம் விதித்துள்ளனர். இதனால் போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கையால் பொதுமக்கள் நிகழ்ச்சிக்கு வந்தவர்களிடையே பெரும் முகச்சுளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை தமுக்கம் மைதானத்தில் மாநகராட்சி மற்றும் தனியார் அமைப்பு சார்பில் மாமதுரை நிகழ்ச்சியின் தொடக்க விழா இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தால். இது அமைச்சர்கள், அதாவது மதுரையை சேர்ந்த 2 அமைச்சர்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் மூர்த்தி அவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் எம்பி மதுரையின் பாராளுமன்ற எம்பி சு வெங்கடேசன் மற்றும் மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர் மற்றும் காவல்துறை ஆணையர் மற்றும் மேயர் என அனைத்து முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில், ஏனென்றால் ஒரு தமுக்கம் மைதானத்தில் ஒரு வளாகத்தில் நடைபெற்றக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள், தொழில் முனைவோர் மற்றும் தொழிலதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள் என்ற அனைவரும் வந்திருக்கும் நிலையில் இந்த நிகழ்ச்சியை காண வந்த கல்லூரி மாணவர்கள் அங்கே வாகனங்களை மைதானத்துக்கு உள்ளேயே நிறுத்தி சென்று அந்த நிகழ்ச்சியை கண்டு வந்தனர். இந்த நிலையில் தமுக்கம் உள் மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகை தந்த பொதுமக்களுக்கு மதுரை தமுக்கம் மைதான வளாகத்துக்குள் வாகனங்கள் நிறுத்தி வைத்த நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்களை போட்டோ எடுத்து அபராதம் விதித்து வாகனங்களுக்கு எடுத்து சென்ற போக்குவரத்து காவல்துறையினர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்த பொதுமக்களும் சரி, அந்த மாணவர்களும் சரி முகச்சுளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் தொடர்ந்து மதுரை மாணவர்கள் இந்த போக்குவரத்து விதிகளை மீறும் பட்சத்தில் இந்த போக்குவரத்து காவல்துறையினரால் அந்த அபராதம் விதிக்கப்படுவது வழக்கம். ஏனென்றால் நோ பார்க்கிங் ஏரியா, ஹெல்மெட் அணியாமல் வருவது மற்றும் வாகனங்களில் 3 நபர்கள் ஏற்றி செல்வது, மது அருந்தி வருவது உள்ளிட்ட போக்குவரத்து நடைமுறைகளை எந்த ஒரு விதிகளும் கடைபிடிக்காமல் வருவர்களுக்கு இந்த அபராதம் விதிக்கப்படுவது வழக்கம். அந்த நிலையில் ஒரு நிகழ்ச்சி அதுவும் இல்லாமல் ஒரு முதல்வர் காணொலி வாயிலாக கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில், ஏனென்றால் உள் மைதானத்தில் தமுக்கம் உள் மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்கூட்டியே வருகை தரும் மக்களும் சரி, பொதுமக்களும் சரி, மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சரி வாகனங்களை எங்கு நிறுத்த வேண்டும் என்பது வழிமுறை செய்திருக்க மாவட்ட நிர்வாகத்தின் கடமையாக இருந்த போதிலும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் சரிவர அந்த ஏற்பாடுகள் செய்யாத நிலையில் மாணவர்கள் உள்ளே வந்த மாணவர்கள் அங்கங்கே வாகனங்கள் நிறுத்தி சென்றுள்ளனர். இதனால் அமைச்சர்கள் வரும் கான்வாயில் வாகனம் நிற்பதாக கூறி உள்ளே, அதாவது தமுக்கம் மைதானத்துக்கு உள்ளே நிறுத்தி வைக்கப்பட்ட இதான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு சாலையும் மறைத்தோ இல்ல சாலையில் குறுக்காகவோ இல்ல நோ பார்க்கிங் அந்த வாகனத்தை நிறுத்தவில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு அமைச்சர்கள் வரும் வழியில், அதாவது அந்த வாகனங்களை நிறுத்தி சென்றுள்ளனர் என்று கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களுக்கு அபராதம் 1000 ரூபாய் வீதம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியை முடிந்து வெளியே வரும் அந்த மாணவர்களும் பொதுமக்களும் தங்கள் வாகனங்களில் அந்த ரசீது சொருகி வைக்கும் காட்சியை கண்டு பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சிக்கு இன்று காலை கிட்டத்தட்ட 10 மணி அளவில் தொடங்கி முதல்வரின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்த இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் 2 அமைச்சர்கள் உரையாற்றிய பின்பாக பொதுமக்கள் ஏராளமான அந்த நிகழ்ச்சியை முடித்த பின் வெளியே வரும்போது தங்கள் வாகனங்களில் அந்த ரசீது, அபராத ரசீது சொருகி வைக்கப்பட்டுள்ள காட்சிகளும் சரி, சில வாகனங்களை தங்கள் அந்த போக்குவரத்து காவல்துறை தூக்கி சென்றுள்ளனர். இதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளது. ஏனென்றால் தொடர்ந்து வாகனங்களுக்கு அபராதம் விதிப்பது ஒரு குறியாக கொண்டுள்ள இந்த போக்குவரத்து காவல்துறை. ஏனென்றால் ஒவ்வொரு போக்குவரத்து காவல்துறையினருக்கும் சரி அந்த அபராதம் விதிக்கக்கூடிய மிஷின் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு போக்குவரத்து காவல்துறையினருக்கும் டார்கெட் ஒடுக்கப்படுகிறது என்ற ஒரு காவல்துறையினா தகவலும் தெரிய வருகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் சாலையில் எங்கு பார்த்தாலும் கூட போக்குவரத்தை சரி செய்ய அங்கு உள்ள போக்குவரத்து காவல்துறை இந்த போக்குவரத்தை சரி செய்வதில் மும்முரம் காட்டுவதை விட தொடர்ந்து அங்கு வரும் வாகனங்கள் யார் ஹெல்மெட் அணியாமல் வருகிறார்கள், 3 நபர் வருகிறார்கள், மது அருந்தி வருகிறார்கள். ஏனென்றால் குறிப்பாக ஒவ்வொரு மதுபான கடைகள் அருகேவே நிற்பார்கள். ஏனென்றால் அங்குதான் மதுபானங்களை அருந்திவிட்டு உடனே அவர் உடனே பிடித்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் காவல்துறை இருக்கிறார்கள். இது போன்று ஒரு டார்கெட் ஒதுக்கப்படுகிறது ஒரு நிலைமை தான் இந்த போக்குவரத்து காவல்துறையிடையே ஒரு நிலை வருகிறது. ஏன்னா தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சரி, மாநகராட்சி நிர்வாகம் சரி, காவல்துறையும் சரி, அதாவது போக்குவரத்து விதிகளை எந்தெந்த விதிமுறைகளை மீறியவர்களுக்கு அபராதம் விதிப்பது கடமையாக இருந்தால் கூட அந்த விதிமுறைகளை பின்பற்ற ஏதுவாக அந்த நடவடிக்கைகள் என்பது என்னென்றால் சாலைகளும் சரி அந்த நடவடிக்கை சரியாக இருந்தால் இந்த போக்குவரத்து விதிமுறைகளை எந்த இருசக்கர வாகனம் 4 சக்கர வாகன ஓட்டிகள் மீற மாட்டார்கள் என்பது கருத்து.